ஜென்ரலா மார்க்கெட் புல்லிஷா இருக்கா, இல்ல பேரிஷா இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது ஒரு ஓவரால் பிராட் இண்டெக்ஸ பார்த்து தான் சொல்லுவோம். நிஃப்டி 50யா இருக்கட்டும், இல்ல சென்செக்ஸ் 30யா இருக்கட்டும், ஓகே இன்னைக்கு நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறுச்சு, சென்செக்ஸ் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்குச்சுன்னும்போது, ஓகே நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, ஓவராலா மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இல்லன்னா வந்து ஓவராலா மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் கீழ இறங்கியிருக்கு. அப்படின்னு ஓவராலா நிஃப்டிய பார்த்து தான் மார்க்கெட்டோட பிஹேவியரை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பட் நீங்க ஆக்சுவலி செக் பண்ணீங்கன்னா, ஓவரால் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃப்ரம் 5 ஸ்டாக்ஸ் தான். இதில மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் ITC. இந்த 5 கம்பெனி கான்ட்ரிபியூட்ஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் வெயிட்டேஜ் டு நிஃப்டி. ஸோ இந்த 5 கம்பெனி லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆனாலே போதும், நிஃப்டி ஆக்சுவல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸில் காமிச்சிரும். ஏன்னா ஓவரால் வெயிட்டேஜ் வந்து இந்த 50 ஸ்டாக்ஸில் மாற்றி மாற்றி பிரிச்சிருப்பாங்க. பட் அதில் வெயிட்டேஜ் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த HDFC பேங்க்குக்கு 12% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஈவன் HDFC பேங்க் சிக்னிஃபிகண்ட்டாக மூவ் ஆனாலே நிஃப்டி மூவ் ஆகிடும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் பாசிட்டிவாக பிரெத்தில் இருக்கா, இல்லை நெகட்டிவ் பிரெத்தில் இருக்கா, புல்லிஷாக இருக்கா, பேரிஷாக இருக்குன்றது நம்ம நிஃப்டியை பார்த்து தீர்மானிக்கிறது ரொம்பவே ஒரு ராங் அசம்ஷன். ஏன்னா இந்த 5 ஸ்டாக் தான் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டே தீர்மானிக்குது. ஸோ நம்ம அப்படி இல்லாமல் ஓவராலாக மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி செக் பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி நம்ம நம்மளோட ஓவரால் ட்ரேடிங் டிசிஷன்ஸை எப்படி எடுக்கலாம், அப்படி தான் இந்த ஓவரால் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரலாக நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட்டை வச்சு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணாமல் ஓவராலாக ஆக்சுவலாக மார்க்கெட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி வில் சி வெதர் இட் இஸ் பேரிஷா இல்லை புல்லிஷான்றது. ஸோ இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் ஒரு 2000 ஸ்டாக் 3000 ஸ்டாக் இருக்குன்னா, இதில் மொத்தம் எத்தனை ஸ்டாக்ஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது, அட்வான்ஸ் ஆகுது, மொத்தம் எத்தனை ஸ்டாக்ஸ் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு NSEலே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் NSE வெப்சைட் போனாலே லைக் பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டேட் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ்ன்ற ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆகுது NSE எக்ஸ்சேஞ்சில். ஸோ 1500 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸில் இருக்குது, 1100 ஸ்டாக்ஸ் டிக்ளைனில் இருக்குன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.39. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ October 8லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டாக் அட்வான்ஸில் இருக்குது, பட் 500 ஸ்டாக் தான் டிக்ளைன் இருக்குது. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.67. ஸோ இது வந்து ஓவரால் மார்க்கெட்டை இன்னும் புல்லிஷ் ஆகுது, ஸ்ட்ராங் புல்லிஷ் இண்டிகேட்டருக்கான ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா நிஃப்டியை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது ஜென்ரலாகவே ஒரு ஸ்டாக் கிரேட்டர் தென் 0%, ஸோ பாசிட்டிவாக 1%, 2% எவ்வளோ இருந்தாலும் சரி, 0.5% மூவ்மெண்ட் ஆனாலுமே அது அட்வான்ஸில் வந்துடும். அதே மாதிரி டிக்ளைனில் பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் இட் இஸ் -0.5 -1%னாலும் அது டிக்ளைனில் வந்துடும். ஸோ மேலே போகிற ஸ்டாக்ஸ் தான் அட்வான்ஸ்டு, கீழே போகிற ஸ்டாக்ஸ்லாம் டிக்ளைன்ட்னு ஓவராலாக இதை கேப்சர் பண்ணி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ கொடுப்பாங்க. பட் நம்ம இப்படி பார்க்காம இதுலேயே அடிஷ்னலாக இன்னொரு கண்டிஷன் போட்டு ஃபர்தர் ஃபில்டர் பண்ணி எப்படி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இல்லை ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கான ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கலாம். பைன் ஸ்கிரிப்ட்லேயே செப்பரேட்டாக நிதின்றவர் ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு பர்டிகுலர் பைன் ஸ்கிரிப்ட். அது என்னன்னா மார்க்கெட் பிரெத் பேஸ்ட் ஆன் 4% அட்வான்ஸ் டிக்ளைன். ஸோ என்னன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே அட்வான்ஸ் ஆகுது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே டிக்ளைன் ஆகுது அப்படின்றத மொத்தமாக செக் பண்ணி அதுக்கான ஓவரால் ரேஷியோ என்ன அப்படின்றது தான் அதை டிஸ்பிளே பண்ணுறது அந்த மார்க்கெட் பிரெத் இண்டிகேட்டர். ஸோ இது ஏன்னா ஜஸ்ட் 1%, 2%னா நிறைய ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும், பட் 4% மூவ்மெண்ட்றது வந்து சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட். ஸோ அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே பாசிட்டிவாக போயிருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு கீழே நெகட்டிவாக அன்றைக்கி போயிருக்குன்னு பார்க்கும்போது ஓவரால் மார்க்கெட் பிரெத் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இதில் பார்க்குறீங்களா க்ரீன் லைன், இந்த மாதிரி அதிகமான ஒரு க்ரீன் லைன் இருக்கும்போது ஓகே நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் லைன் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் பிரெத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக் 4%க்கு மேலே கீழே இறங்கியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இட் எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ வேணாலும் பவுன்ஸ் பேக் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவர்சல் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்ட்ராங் மொமெண்டம் ஃபேஸை கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த 4% அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் செக் பண்ணலாம் அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் இந்த லிங்க் ஓப்பன் ஆகும் ட்ரேடிங் வியூவில். அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஆட் டு ஃபேவரட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி செலக்ட் இட் ஃப்ரம் இண்டிகேட்டர் ட்ராப் டவுனில். ஸோ இப்போ நான் இண்டிகேட்டர்ஸ் போகிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு நான் அதில் இப்போ நான் கிரியேட் பண்ண பர்டிகுலர் இண்டிகேட்டரை வி வில் ஜஸ்ட் ஓப்பன் இட். ஸோ நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா மார்க்கெட் மானிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட் மானிட்டர் அண்ட் மார்க்கெட் பிரெத் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் NSE மார்க்கெட் பிரெத் பேஸ்ட் ஆன் 4% அட்வான்ஸ் டிக்ளைன்னு இருக்கும். நம்ம அதுதான் ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்துருந்தோம், அதனால நீங்கள் ஃபேவரட்ஸ்லேயே இங்கே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அப்டேட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் எங்கேனாலும் கொண்டு வந்துருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட்டில் இருக்கு இல்லையா. ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு மேக் இட்
to the left side, you can check it in the left side. If you wanted to make it in the center, you can put it in the center. Now you wanted to make it in the right, left, whatever the place you want, you can do it. So size smaller, normal, அது based on உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்குக்கான டேட்டா இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக்குக்கான டேட்டாவில் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஜான் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஜானோட மூவ்மெண்ட். ஸோ 31st ஃபஸ்ட்டு ஜான். ஸோ ஃபஸ்ட்டு ஜான் அன்னைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவு தட் பர்டிகுலர் டே வாஸ். ஸோ மார்க்கெட்டு ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.41% தான் மூவ் ஆகிருக்கு. பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் ஓவரால் என்எஸ்சியில் இருக்கிற லிஸ்டட் ஸ்டாக்ஸில் 12.5 advance and 1.2 decline, which means that almost market breadth 11.3. So 12.5 minus 1.2, 11.3. So extreme நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே அன்றைக்கி மூவ் ஆகிருக்கு அண்ட் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு கீழே அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அன்றைக்கே இது ஒரு கிளியர் கட்டான இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருச்சு. மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரீமாகவே புல்லிஷாக இருக்குது. நிஃப்டியில் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் 0.4% தான் அன்றைக்கி மூவ் ஆகிருக்கலாம். பட் ஆனால் ஓவரால் மார்க்கெட்டில் அன்றைக்கி அதிக நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே மூவ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுத்துருது. ஸோ இந்த க்ரீன் சிக்னல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சிக்னல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் நெக்ஸ்ட் டே அது அப்படியே நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.88% மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் 9.1 அட்வான்ஸ் அண்ட் 1.8 டிக்ளைன். ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரெத்தும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே மூவ் ஆயிருக்கு, வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4% கீழே மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக மார்க்கெட் பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். சரி, இங்கே நீங்கள் 30th எடுத்துட்டிங்கன்னா 30th அன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி வந்து ஒரு 170 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஸோ அந்த 170 பாயிண்ட் டவுன் ஆகும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4.8 அட்வான்ஸு அண்ட் 9% டிக்ளைன். ஸோ ஓவராலாக மார்க்கெட் பிரெத்தே நெகட்டிவில் இருந்திருக்கு இந்த டைமில். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் அன்றைக்கி ஆக்சுவலி டிக்ளைன் தான் ஆயிருக்கு. பட் எவென்ச்சுவலி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜானையும் 30th ஜானையும் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே தெரியும் மார்க்கெட் பிரெத்து இங்கே நெகட்டிவாக இருக்கும்போது இங்கே பாசிட்டிவ் மச் ஹையராக இருக்குது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே மூவ் ஆகுது. ஸோ 4%க்கு அப்புறமா மூவ் ஆகிருக்க ஸ்டாக்ஸ், அதிக நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 4%க்கு மேலே மூவ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கண்டினியூஷன் ஆஃப் ட்ரெண்ட் கொடுக்குது. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அகெயின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் லாஸ்ட் டே மார்க்கெட் டிக்ளைன் ஆயிருந்தால் கூட ஓவராலாக 3rd ஜானுக்கான மார்க்கெட் டேட்டா பார்த்தீங்கன்னா 5.5 மார்க்கெட் பிரெத் இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது நிஃப்டி டேட்டா தான் குறிக்குது. மார்க்கெட் லைட்டாக 100 பாயிண்ட் இறங்கியிருந்தால் கூட ஓவராலாக மார்க்கெட் பிரெத்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது ஓகே நிஃப்டி மட்டும்தான் கம்மியாக இருக்குது, பட் ஓவராலாக மார்க்கெட் பிரெத் ஸ்டில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக நிஃப்டியோ இல்லை சென்செக்ஸோட ஓவரால் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஸ்டாக்ஸ் வாங்க போகிறதாலும் சரி அதுக்கான டெசிஷன் எடுக்காதீங்க. ஓவராலாக இந்த மார்க்கெட் பிரெத்தை பாருங்கள். அண்ட் அந்த மார்க்கெட் பிரெத்துமே ஜஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நார்மல் அட்வான்ஸ் டிக்ளைன் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 4%க்கு மேலே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மூவ் ஆயிருக்கு, 4%க்கு மேலே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கீழே இறங்கியிருக்குன்னு பார்க்கும்போது தட் வில் கிவ் யூ a clear cut இண்டிகேஷன் மார்க்கெட் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்வர்ட் மூமெண்டமில் இருக்குது இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங் டவுன்வர்ட் மூமெண்டமில் இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி யூ கேன் டேக் யுவர் ட்ரேடிங் டிசிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஐ வில் see you guys next week with some other video. Bye.